மத்தியில் வந்திருக்குது அருமையான பிரதர் ஜேசி கிறிஸ்டி. அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக வந்தாங்க. இதனால கூட நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியும் அன்போடு கேட்டுக்கிறேன். வாங்க பேசலாம். Jesus. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் கூட இந்த இடங்களிலே கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடங்களுக்குள்ளே இந்த காலை பகுதியிலே இந்த 3வது மாதத்தின் 1வது திகதியிலே வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பக்கத்தால் துக்கங்களுடைய செய்திகள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தால் கர்த்தர் எங்களை சமாதானமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நாடுகளுக்கிடையே யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி? பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினத்தில் அநேக இஸ்ரவேலிருந்து ஈரானுக்கு அடித்து அநேக யுத்தத்தினுடைய செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள், முடிவு சீக்கிரத்தில் வராது. அல்லேலூயா. முடிவு சீக்கிரத்தில் வராது. இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. கர்த்தருடைய காரியத்தை அவர் செய்து முடித்த பின்பதாக அவர் எங்கள் மத்தியிலே வரப்போகிறார். அவருக்காய் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. இந்த நாட்களிலும் கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னோடு பேசின காரியம் விதைக்கிறதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தினுடைய தடைகள் அநேகமாய் இருக்கிறது. ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது? ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யவில்லை? உண்மையாய் எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய காலத்தை, எங்களுடைய காரியங்களை கொடுக்காத நிமித்தமாய். இன்றைய என்னுடைய தலைப்பு, விதைத்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்னது? விதைத்து தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளுங்க சங்கீத புஸ்தகம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து வாசிங்களேன். வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எப்படி? இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்காக அருள செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிருங்க. அவருடைய சன்னிதானத்துல உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய மன விருப்பங்களை என்ன செய்வாராம்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், முதலாவது அநேக கஷ்டங்கள் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில. ஒரு மனிதனாய் பிறந்தால் எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு. ஆனாலும் அதை பாராதபடி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அநேக காரியங்களை இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய காரியங்கள் எல்லா விதமான காரியங்களும் கர்த்தர் எங்களுக்காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆசியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆசியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இன்றைக்கு அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள் எப்படி போகுதுன்னு சொன்னா, நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோமே, எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே, அநேக நேரங்களை நாங்கள் ஆண்டவருக்காய் செலவழிக்கிறோமே, அநேக காரியங்கள் இல்லையே, ஆனால் மற்றவர்கள் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறாங்க, அவருடைய வழியிலே நடவாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, அவங்க பெரிய கார் வச்சிருக்கிறாங்க, அவங்க பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் சம்பளம் கிடைக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களை தாங்களே குறைத்து எடை போட்டு கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அந்த வசனத்தை திருப்ப ஒருக்கா வாசிங்க சிஸ்டர். பாவியின் ஆஸ்தி யாருக்காக சேர்க்கப்படுகிறது? நீதிமானுக்காக. அல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க நோகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாவிகளுடைய ஆஸ்தி யாருக்காக? நீதிமான்களுக்காக சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க இல்ல, அந்த அவர்களுடைய பணம், அவர்களுடைய ஆஸ்தி, அவர்களுடைய சொத்து எல்லாம் எங்க இருக்கு? யாருக்காக சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது? நீதிமான்களுக்காக. யார் அந்த நீதிமான்? கர்த்தருடைய சன்னிதானத்திலே தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காய் வாழுகிறவன் தான் நீதிமானாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் நீதிமானாய் இருப்போமா இருந்தால் அப்படிப்பட்ட ஆஸ்திகள் எங்களை தேடி வருகிறது. அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் நாங்கள் இருக்கலாம். மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதது போல இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எங்கள் கர்த்தரிடத்தில் பொன்னும் வெள்ளியும் எல்லாம் கொட்டி போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் தாமதிக்கிறார். யார் என்னுடைய பிள்ளை நீதிமானாய் இருக்க முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நீதிமானாய் இருப்பீங்க என்று சொன்னா, பாவிகளுடைய ஆஸ்தி உங்களுக்காய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆஸ்தியை எடுத்து நீங்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ முடியும். அன்பானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. இந்த புதிய ஆண்டு ஒரு புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறப்போகிறது உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 15:6 எடுங்களேன். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காவிட்டால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காவிட்டால், அல்லது கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளாவிட்டால், அதை வாசிங்க சிஸ்டர். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், உன்னை அழிப்பேன், பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றார், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போயிட்டேன். நீங்கள் உங்களுடைய காரியங்களை முதலிடத்தை கர்த்தருக்கு செலுத்தாவிட்டால், மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்யும்? இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் தேடாத பொழுது, வேதத்தை வாசிக்காத பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முதலிடத்தை கொடுக்காத பொழுது, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்படி தேடி வரும்? பாவிகளுடைய ஆசிகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் இன்றைக்கு முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது, அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது, அவர் சொல்லி இருக்கிறதான காரியங்களை செயல்படுத்தும் பொழுது, இப்படிப்பட்ட உலக ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ஓடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஓடி போக தேவையில்லை, நீங்க பணத்தை தேடி போக தேவையில்லை, பணம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஆஸ்திகள், சொத்துக்கள் உங்களை தேடி வரும். அடைக்கப்பட்ட வாசல்கள் தானாக திறக்கப்படும். நீங்க போய் கீயை போட்டு திறக்க தேவையில்லை, தானாய் வழிவாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவருடைய சன்னிதானத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்களை நீங்கள் அவருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. யார் அதை செய்ய முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் மாத்திரமே. அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். காலங்கள் தாமதிக்கலாம், நாட்கள் அதிகரித்து கொண்டு போகலாம், ஆனால் கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருக்க காத்திருக்க நாட்கள் கூடிக்கொண்டு போகும் பொழுதே எங்கள் விசுவாசம் குறைந்து போகுமானால், எங்களுக்கு வரவேண்டிய காரியமும் இல்லாமல் போய்விடும். காத்திருக்க காத்திருக்க எங்கள் விசுவாசம் அதிகரிக்குமாய் இருந்தால், எங்களுக்கு கிடைக்க போகிற காரியம் அது ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாயிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குரிய ஜீவ விருட்சத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்குரியதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி சேகரித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குரியதை ஆயத்தமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, எல்லா காரியத்தையும் அவருக்காய் நீங்கள் கொடுக்கும் பொழுது, அந்த வழிவாசல்கள் திறக்கப்பட்டு வானத்தின் பல கனிகள் உங்களுக்காய் திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காய் கர்த்தர் அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தினை மனமகிழ்ச்சியாயிருங்க. உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய தேவை என்னது என்பது ஆண்டவரே என்று நீங்கள் உங்களுடைய வாய்களினாலே சொல்லுவதற்கு முன்பதாகவே அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தகப்பன். போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடும் பொழுது ஒவ்வொன்றாய் 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 எங்களை நடத்தி கொண்டே போகிற தேவன். ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் எங்களை உயர்த்தும்படிக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருப்பு மிக முக்கியம். ஆனால் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிற காரியம் ஜீவ விருட்சம் போல இருக்க போகிறது. அல்லேலூயா. மல்கியா 3:10 எடுத்து பாருங்க. உங்களுக்கு அநேகம் அந்த வார்த்தைகள் தெரிந்திருக்கும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதனால அவரை சோதித்து பார்க்கலாமாம்?
கொடுக்கிறதுனால உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசம பாகங்கள், இது உண்மையாய் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியம். அல்லேலூயா. உங்களிடத்துல 10/9 பங்கை கேட்கவில்லை என் தேவன், 10/1 பங்கை கேட்கிறார். ஏன் இந்த ஒரு பங்கு ஆண்டவர் கேட்கணும்? அது கூடி அவருக்கு தேவையில்லை. அழகான பாடல் இருக்கு. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உன் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அல்லேலூயா. தங்கத்தையும் கேட்கல, உங்களிடத்துல வைரத்தையும் கேட்கல, உள்ளத்தை மாத்திரம்தான் கேட்கிறார். ஆனால் இந்த 10/1 பங்கு ஏன் ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும் என்று சொன்னா, அந்த உண்மைத்துவத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். யார் எனக்காய் உண்மையாய் கொடுக்க முடியும்? அவரிடத்துல பொன் இல்லையா? அவரிடத்துல வைரம் இல்லையா? அவரிடத்துல சொத்து இல்லையா? அல்லேலூயா. என்னோட தான் இருக்கிறீங்களா? எல்லாமே அவரிடத்துல இருக்கு. உண்மைத்துவத்தை கர்த்தர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். 10/1 பங்கு எனக்கு நீ உண்மையாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. எந்த காரியமுமே அவருக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு பகுதியில் நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு காரியத்துல உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா, மிகுதி காரியங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான ஒரு நல்ல சாட்சியை நான் போன இடத்துல கேட்டிருந்தேன். இந்திய தேசத்துல சென்னை மாவட்டத்துல பிரதேசத்துல 1 லட்சத்துக்கு அந்த சபையில 1 லட்சத்துக்கு ஒரு மகன் கீபோர்ட் வேண்டி கொடுத்திருக்கிறாரு. 1 லட்சத்துக்கு. ஆனா அவருடைய கரங்கள்ல பணம் இல்லை. அவர் சொல்லிட்டு போய் 3 மாதத்துல வேண்டி கொடுத்திருக்கிறாரு. 1 லட்சம் கொடுத்த பிறகு அதே 3 மாதத்துல அவருடைய லாபம் மாத்திரம் 40 லட்சம். எப்படி? 40 லட்சம். கொடுத்தது எவ்வளவு? 1 லட்சம். ஆனால் லாபம் மாத்திரம் 40 லட்சம். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்றாரு? அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கொடுத்தது உண்டு, ஆனா பெற்றுக்கொண்டது அதை பார்க்க 39 பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதே தேவன் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? உண்மையாய் கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். கொடுக்கணும்ன்ற எதிர்பார்க்கல, உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு பிரியமானவர்களே, 10/1 பங்கில் நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது அந்த 10ஐ விட 100க்கு அதிபதியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 14:15 18 மட்டும் வாசிங்க. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்புள்ள, எப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் என்பதை நீங்கள் இதில் பார்க்கலாம். அல்லேலூயா. இருந்தது எவ்வளவு? 2 மீனும் 5 அப்பம் மாத்திரமே. அல்லேலூயா. சிறு பையன் என்ன செய்தாரு? 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொடுத்தாரு.
சின்ன பையன் என்ன செஞ்சிருக்கலாம், எங்க குடும்பத்துக்கு மாத்திரம்தான் இது இருக்கு, இதை நம்மளே வச்சு சாப்பிட்டுடலான்னு சொல்லி யோசிச்சிருந்தா அன்றைக்கு அந்த ஜனங்கள் எல்லாரும் போஷிக்கப்பட்டிருப்பாங்களா? இல்லை. அந்த சின்ன என்ன செய்தான், கொண்டு போய் ஆண்டவரிடத்துல கொடுத்தான். 2 மீனும் 5 அப்பமும் தான். ஆனால் எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாய் மாறினது? 5000 பேருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடத்துல இன்றைக்கு இருக்கிற காரியம் சின்னதா இருக்கலாம், உங்களிடத்துல இருக்கிற வீடு சின்னதா இருக்கலாம், உங்களிடத்துல இருக்கிற பணம் குறைவா இருக்கலாம், மற்றவர்களை பார்க்கலும் நீங்கள் குறுகி போனவர்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் என் மூலமாய் சொல்லுகிற காரியம், வச்சிருக்கிறது 2 மீன் 5 அப்போன்னு சொல்லிக்கொண்டு நீங்க இருக்கலாம். ஆனால் அதை கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, 5000 பேருக்கு எப்படி பிரயோஜனமாய் மாறினதோ, 5000 பேர் எப்படி அதிலே சாப்பிட்டு சந்தோஷமாய் மகிழ்ந்தார்களோ, அதை போல உங்களிடத்தில் இருக்கிறதான காரியங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்திற்குரிய வழிகளாய் மாறப் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், அதை பெருக பண்ணுகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். உண்மைத்துவமாய் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது வானத்தின் பல கணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் அளவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போவாரோ? உண்மைத்துவத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, உண்மைத்துவத்தை கர்த்தர் விரும்புகிறார். விசனமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 கொரிந்தியர் 9 எடுத்து வாசிங்க, 7 9 மட்டும். 2 கொரிந்தியர் 9 எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தியை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? 2 கொரிந்தியர் 9:7 எடுத்தீங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் எப்படி இருக்கார் தேவன்? பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுங்க, உற்சாகமா சந்தோஷமா. யாருக்கு கொடுக்கிறேன்? என் அப்பாவுக்கு, என் தேவனுக்கு. அல்லேலூயா. அந்த 10ஐயுமே அவர் தான் கொடுக்கிறாரு. அதுல 1 கொடுக்கறதுக்கு நான் யோசிப்பேன்னு சொன்னா, அல்லேலூயா, எல்லாரும் இருக்கிறீங்களா? 10ஐயுமே அவர் தான் கொடுக்கிறாரு. அந்த 10ல் 1 கொடுக்கறதுக்கு அவருக்கு நான் யோசிப்பேன்னு சொன்னா, அப்ப அவர் யோசிப்பாரா இல்லையா? உண்மைத்துவத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. விசனமா இல்ல, கட்டாயமா இல்ல, மனரம்மியமாய் யார் ஒருவர் கர்த்தருக்கு கொடுக்கிறானோ, யார் கர்த்தருக்கு சந்தோஷமா இது என் தேவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறானோ, அந்த இருதயத்தை கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வசனத்தை வாசிங்க பாஸ். மேலும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவிதமான கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலே நான் சொன்னது போல உங்களிடத்துல இப்பொழுது இருக்கிறவைகள் குறைவா இருக்கலாம். மற்றவர்களுக்கு உங்களை ஒப்பிடும் பொழுது நீங்கள் கீழே இருக்கிறவர்கள் போல இருக்கலாம். சடிதியாக கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகளுடைய ஆஸ்திகள் யாருக்காய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது? நீதிமான்களுக்காக. அந்த நீதிமான் யார்?
நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டீங்கன்னா போதும், உங்களை தேடி ஆசீர்வாதங்கள், அந்த வழிகள் தானாய் திறக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் போய் கதவு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போகிற வழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் அப்படியே ஓட்டோவா திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசனமா இல்ல, கட்டாயமா இல்ல. பாஸ்டர் சொல்றாரு, சிஸ்டர் சொல்றாங்க, வாரவங்க போதிக்கிறாங்க, இல்ல இல்ல இல்ல. உண்மையாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது, உண்மையாய் கர்த்தருக்கு விதைக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை என்ன செய்வாராம்? பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போகும் அளவும். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. அல்லேலூயா. போதுன்ற அளவுக்கு இல்ல, இடம் கொள்ளாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவரிடத்துல எவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியம் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் இதெல்லாம் அவருக்கு முக்கியமான காரியம் அல்ல. மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது போல, முதலாவது அவருடைய ராஜ்யம், அல்லேலூயா, அவருடைய நீதி, இதுதான் அவருக்கு முக்கியம். கொடுக்க வேண்டும், உண்மைத்துவமாய், விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, மனரம்மியமாய். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவரே அருள செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் கொடுக்கிறதுலையும் உண்மையா இருக்கணும். அதைவிட முக்கியம் தேவனுடைய சந்நிதானம், அவருடைய ராஜ்யம், அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், இவைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, இவைகளின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, நான் சொன்னது போல வழிவாசல்கள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுதே, நீங்கள் நடந்து செல்லும் பொழுதே ஓட்டோவா எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தெய்வத்தை நாங்கள் நம்பி விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. விதைத்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விதையை நாங்கள் எடுக்கிறோம், விதைக்காமலே அது பயிர் வரணும்னு சொன்னா எப்படி வரும்? அல்லேலூயா. இங்க பைத்தங்காய் தெரியுமா? பைத்தங்காய், ஸ்ரீலங்காவில் பைத்தங்கான்னு சொல்லுவோம். அந்த பைத்தங்காவை எடுத்து நம்ம நிலத்தை கிண்டி அதை பண்படுத்தி விதைக்கணும். அதை போட்டு மேலே மண்ணை போட்டுட்டு விட்டுட்டா ஓகேயா? தண்ணி விடணும், அதை பராமரிக்கணும், அதுக்கு எல்லாம் செய்யும் பொழுது அது நமக்கு என்ன செய்யும்? ஒன்று தான் விதைச்சிருப்போம், ஒன்று தான் கொடுக்குமா? அது எத்தனை கொடுக்கும்? கூடுதலா விளையும். அல்லேலூயா. விதைத்தது ஒன்றுதான், ஆனால் அறுப்பது அநேகமாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், விதைக்க போகிறது சின்ன காரியம்தான், ஆனால் உங்களுடைய அறுப்பு அது மிகுதியாய் இருக்கும். அல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போகும் அளவும் உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்ப போகிறது, அது நிரம்பி வழிய போகிறது. அந்த வழிகிற காரியங்களிலே அநேகர் உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இந்த 3ஆம் மாதம் 1ஆம் திகதியிலே கர்த்தர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, எல்லா தேவைகளையும் அறிந்த தேவன், எல்லா மன விருப்பங்களையும் அறிந்த தேவன் உங்களுக்கு அதினதின் காலத்தில் எல்லாவற்றையுமாய் சம்பூர்ணமாய் வாய்க்க பண்ணி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன்
செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். ஸ்தோத்திரம். உங்களை ஒரு நாளும் திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட விடவே மாட்டார், ஒரு நாளும். அல்லேலூயா. நான் முதலே சொன்னது போல கஷ்டம் துன்பங்கள் வரலாம், ஆனால் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியதை அவ்வப்போதும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிற அன்பின் பிதா உங்களுக்குரியதை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காலங்கள் தாமதிக்கலாம், நேரங்கள் அதிகரித்து கொண்டு போகலாம், சொன்னது நிச்சயம் நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருப்பின் காரியம் உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், அப்பொழுது உங்களை பார்த்து நகைத்தவர்கள், அப்பொழுது உங்களை பார்த்து கேலி செய்தவர்கள் ஏறெடுத்து பார்க்கிற அளவுக்கு, அல்லேலூயா, ஏறெடுத்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயரமான ஸ்தானங்களில் கொண்டு போய் நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வீடு எப்படி தெரியுமாய் கட்டப்பட்டு இருக்க போகிறது? அது மணல் நிலத்திலே அல்ல, கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடாய் உங்களுடைய வீடுகள் அங்கே கட்டப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயத்துல, ஒரே ஒரு காரியத்துல நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது கற்பாறையின் மேல் கட்டப்படுகிற வீடுக்கு ஒப்பாய் கர்த்தர் உங்களை இந்த புதிய மாதத்திலே மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் நாங்கள் மாறும் பொழுது இப்படிப்பட்ட உலகத்தினுடைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட போகிறது? எங்களுக்கு கூடவே கொடுக்கப்பட போகிறது. அல்லேலூயா. பாவிகளுடைய ஆஸ்திகள் எல்லாம் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய நீதிமான்களுக்காய் அந்த பாவிகள் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. சேர்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை யாரு அனுபவிக்க போகிறது? நானும் நீங்களும். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், அந்த வார்த்தையின்படி வாழுகிற ஜனங்கள் அதை சுகரித்துக் கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. ஆயத்தமாயிருங்க. அந்த ஆசிகள் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்காய் தேடி வரப்போகிறது. ஆயத்தமாயிருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வழிகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த புதிய மாதத்தில். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே இந்த வார்த்தை எங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொன்னால், இனி விதைக்க போகிற காரியங்கள் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, உண்மைத்துவமாய். ஒரு பிள்ளை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது இருக்கிறத கொடுங்க. விதவை என்ன செஞ்சாங்க? 2 தாளாந்து இருந்துச்சு, உண்மையாய் கொடுத்தாங்க. எல்லாரும் எண்ணி எண்ணி போட்டு கொண்டிருந்தாங்க காணிக்கப்பட்டியில. யார் ஆண்டவர் பார்த்தாரு? 2 தாளாந்தை விதைவை உண்மையாய் கொடுத்தாள். அல்லேலூயா. அந்த உண்மைத்துவத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உண்மைத்துவத்துக்கு நீங்களும் நானும் பாத்திரவானாய் இருப்போமா இருந்தால், அல்ல 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 குறையாத என்னை அன்றைக்கு வந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நாங்கள் பிற ஜனங்களுக்கு அள்ளி 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 கொடுக்கும் பொழுது எங்க களஞ்சியங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அநேக ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யணும், ஏழைகளுக்கு இறங்கணும்னு சொல்லி விருப்பம் இல்லையா? ஆயத்தமாகுங்க, ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. இந்த புதிய மாதத்திலே வழி வாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. வானத்தின் பல கனிகள் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனமகிழ்ச்சியாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை அறிந்த தேவன் உங்களுடைய காரியங்கள் சகலவற்றையும் சம்பூர்ணமாய் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம் யாவருமா எழுந்து கொள்ளுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையாய் இருக்கும் பொழுது, கொஞ்சத்துல உண்மையாய் கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் உங்களை உண்மையாய் அர்ப்பணிக்கும் பொழுது, யாவரும் கண்களை மூடுவோம். இருதயத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறார் அல்லவோ அவர். மனுஷன் அவன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் மாத்திரம் உங்களுடைய உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவை என்பதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். நீங்க பாடுங்களேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். அவர் தாங்கிடும் பலன் தருவார். ஓ தப்பி செல்ல வழி செய்வார். ஓ நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். எல்லா காரியமும் கைகூடி இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்கள் பொறுத்திருங்க. கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நேரங்கள், கிடைக்க போகிற காரியங்கள் அது ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கிடைக்க போகிற காரியங்கள் ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பிதாவானவரே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா, இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகளை அவர்கள் மனதில் இருதயங்களை பதித்து கொண்டு இந்த வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கத்தக்க ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தின் வழிகள் திறக்கப்படத்தக்க என் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இப்பொழுது அவர்கள் இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு அப்பா உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்குள்ளாய் அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும்படி அவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் நீர் பிள்ளைகளை பழுகி பெருக பண்ண வேண்டும்படி ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் கர்த்தர் சமூகத்துல அருமையான ஊழியக்காரருக்காக, அவருடைய தகப்பனாருக்காக, அவர் தகப்பனார் செய்தான ஊழியங்களுக்காக, ஸ்ரீலங்காவில் இருக்கிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இதனால் ஜெபிக்க போகிறாங்க. சபையை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக. இதனால ஸ்தோத்திரம், ஊழியத்தின் நிமித்தமாக தான் அவர் இங்க வந்தார். இங்க ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 40 நாட்கள் தங்கி கர்த்தர் சமூகத்தில் பலப்படும்படியான கிருபைக்குள்ளாக அவர் கடந்து வருவதற்காக வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அந்த நாட்கள் முடிந்திருக்குது. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அவங்க மீண்டுமாக ஸ்ரீலங்கா போக வேண்டியதான அந்த காரியங்களுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதுமாக போர் பதட்டம் நிலவுகிறதுனால விமான போக்குவரத்து கொஞ்சம் தடையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கொஞ்சம் அஞ்சுகிட்டு இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அது எந்த விதமான தடையும் இல்லாதபடிக்கு அருமையான ஊழியக்கார் சுகபத்திரமாக தம்முடைய ஸ்தோத்திரம் சொந்த தேசத்திற்கு போகும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தர் நன்றி செலுத்தலாங்களாம். அந்த ஒரே மக்களாக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே எங்கள் மத்தியில் அருமையான ஊழியக்காரை கொண்டு வந்து எங்களோடு பேசியதான அந்த ஜீவனல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரை ஆண்டவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழிய பாதைகளில் தேவ கிருபையும் தேவ கரமும் அவரோடு கூட இருக்கும்படியாக இறக்க செய்யணுமா ஜெபிக்கிறோம். தகப்பனாரை ஆசீர்வதிங்க, அவர் செய்து வருகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, மூத்த சகோதரி ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே நீங்க பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வவுனியா பகுதியில் இருக்கிறதான அந்த சபையானது ஆண்டவரே 1000 மடங்கு பெருகும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாய்.
நடியோடு ஸ்தோத்திர நெருக்கத்தின் மத்தியில உம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கத்தான் ஆண்டவரே அந்த சபையார் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் கர்த்தாவே பெருகும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாம் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே.